ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு பதிவு ஒன்று போடலான்னு ஆசைப்பட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த ரயிலில் வந்துட்டு டிசம்பர் 27ஆந்தேதி சுராஜுங்கிற பையனை வெட்டினாங்கள்ல, அதை பற்றி தான் ஒரு பதிவு போடலான்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, அதை பார்த்ததுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் எது பேசியும் ஒன்றும் ஆக போகிறதில்லைங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன கருத்து போட்டாலும் சரி, என்ன கேள்வி கேட்டாலும் சரி, என்ன ஆளும் வர்க்கத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் எதுவும் எடுபடாது. ஏன்னாக்கா இங்கே வந்துட்டு ஒத்துமை இல்லை. ஏன்னா ஏதோ ஒருத்தனை வந்து இன்றைக்கி வெட்டினாங்கன்னு சொல்லி எதுக்கோ ஆர்ப்பாட்டம், பிரச்சனைகள், போராட்டம்லாம் பண்ணுறாங்க. இதுக்காக யாரும் நீதி கேட்டு எந்த ஒரு போராட்டமும் எங்கேயுமே நடத்தலை. ஏன் வக்கீல்ங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, படித்த வக்கீலுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு நீதி வேணும்னு. யாரும் பண்ணலை. ஏன்னா கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, இதுக்கு நீதி கேட்டிருக்கலாம். யாருமே எதுவுமே கேட்க போகிறதில்ல. அது அடுத்த விஷயம் இருந்துட்டு போட்டோம். எனக்கு என்னென்ன ஒன்று தோணுதுன்னா, பாவம் அவனுக்கு நீதி கிடைக்காட்டி பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, அவனுக்காக வேண்டி இந்த கவர்மெண்ட்டோ இல்லை இந்த அரசியல்வாதிகளோ இல்லை வந்து சினிமா துறையில் இருக்கவங்களோ சரி, ஏன்னா ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல. இனிமேல் அவன் லைஃப் எப்போ அவன் தேடி அவன் வந்து சம்பாரித்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரில. இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு ஒரு 4-5 நாளாக. ஏன்னா அவன் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு 10 ரூபா மேனி ஜிபேயோ ஃபோன்பேயோ அவர்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் வாங்கி, ஒவ்வொரு ஆளும் 10 ரூபா போட்டால் கூட அவருக்கு எவ்வளோ பணம் போய் சேரும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு கேவலம் நடந்திருக்குன்னா அதுக்கு நம்ம தான் அதை சரி செய்ய வேண்டியது. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கலாம். இதை எப்படி நான் கான்டாக்ட் பண்ணி கேட்குறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் கூட ஆரம்பித்து வைக்கலாம். ஏன் நீ செய்யக்கூடாதான்னு கேட்கலாம். எனக்கு யாரை கான்டாக்ட் பண்ணுறது என்னான்னு தெரில. முடிஞ்சால் யாராவது இருந்தீங்கன்னா அவர் ஜிபேயோ ஃபோன்பேயோ வாங்குங்க. ரொம்பலாம் வேண்டாம். நம்ம டீ குடிக்கிற ஒரு 10 ரூபா காசு மட்டும் அவருக்கு ஜிபேயாக பண்ணி விடுவோம். ஒவ்வொருத்தர் 10 ரூபா பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் பண்ணாக்க, ஏன்னா நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவனுக்கு நடந்த அந்த துயர் சம்பவத்துக்கு காரணமாக இருந்த நம்ம தமிழ் ஆளுக்காக நம்ம அந்த பணத்தை ஈடுகட்டி அதை தான் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும். அதை செய்கிறதுக்காக வேண்டி முயற்சி எடுங்க. ஏன்னா விஜய் அண்ணனுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். எவ்வளவோ என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த சிராஜுக்கும் ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணலாம். அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களோ இல்லை விஜய் கட்சியில் இருக்கவங்க, நானும் விஜய் அண்ணா ரசிகர் தான். ஏன்னா நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் அவங்கள பற்றி. ஏன்னா அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த சிராஜுக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா அதாவது தப்பை ஒழிக்க முடியாட்டியும் நடந்த தப்புக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும். அதுதான் என்னோடய கருத்து. ஏன்னா இதை பார்த்து தயவு செஞ்சு யாராவது வந்துட்டு அவர் கான்டாக்ட் பண்ணி அவர் ஜிபே கொண்ட ஒரு வட மாநிலத்தார் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காப்புல, அந்த பையனை கான்டாக்ட் பண்ணியாவது அவர் ஜிபேயோ ஃபோன்பே அக்கௌண்ட்டோ வாங்குங்க. வாங்கி அதுக்கு பணம் 10 ரூபா போட்டோம்னாக்க போதும். கிட்டத்தட்ட அது நார்மலாக ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு கோடி கணக்குலையாவது இல்லை லட்சக்கணக்கிலையாவது அவருக்கு போய் சேர வாய்ப்புண்டு. செய்வோமே, ஏன்னா நல்லா இருந்துட்டு போட்டோம். எத்தனை ஒவ்வொரு வெட்டுக்கும் வந்து அவர் துடித்த துடிப்புக்கும் நம்மளால் முடிஞ்சது அதை செய்யலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம வந்து போராட்டம் பண்ண வேண்டாம், நியாயம் கேட்க வேண்டாம். ஏன்னா எதுவும் நடக்காதுன்னு தெரியுது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனால் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரே வேண்டுகோள். ஏன்னா இந்த மாதிரி ஆட்சி பண்ணுறது வந்து பாவத்தின் செயல்பாடுகள். இது வந்துட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இதுக்கான தண்டனை ஒரு நாள் நமக்கோ நம்ம வம்சத்துக்கோ வந்து சேரும். வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை வந்து சரி பண்ணுங்கள். அடுத்த வாட்டி நீங்கள் வரணுன்னாக்கா இதுக்கான முடிவை இதோட சீக்கிரம் கட்டிடுங்க. உங்கள் ஆட்சி முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு அடுத்த ஆட்சிக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.